ஆய்ப்பாடி பெண்ணாக தோழிகளை துயிலெழுப்பும் ஆண்டாள் கனித்தலம் என்ற பாசுரத்தால் 7வது பெண்ணை அழைக்கிறாள். ஆய்ப்பாடியிலே எருமை மாடுகள் தனது கன்றுக்குட்டியை நினைத்ததாம். நினைத்த மாத்திரத்திலே தாய்மை உணர்வு பொங்கி வர தனது முளைவழியே பால் பொழிந்ததாம். நினைந்து முளைவழியே நின்று பால் சோர அந்த பால் வெள்ளமாக ஓடி ஷேராகி போனதாம். மார்கழி நீராட மழை பொழிய வேண்டுமென்று இவள் 4ஆம் நாள் கேட்டதற்கினுங்க மழை பொழிந்து விட்டது போலும். பாலும் நீரும் பெருகி ஓடியதற்கு என்ன காரணம்? மாலவனையே நினைத்துக் கொண்டிருந்த மங்கையர்தம் உள்ளத்திலே மால் வெள்ளம், பால் வெள்ளம், புனல் வெள்ளம், மால் வெள்ளம், இந்த 3 வெள்ளமும் கரைபுரண்டு ஓடியதால் நனைத்தெல்லம் ஷேராக்கும் நற்செல்வன் தங்காய். பக்திக்கு முதல் அடையாளம் அன்பு. பகுத்தறிவு படைத்த மனிதர்களிடமே அதை பார்ப்பது அரிது. ஆனால் ஆய்ப்பாடியிலே ஒரு எருமை மாட்டிற்கு இருந்தது என்கிறாள் ஆண்டாள். அதனால்தான் கண்ணன் அவதரித்தார். நற்செல்வன் தங்கையே, கொட்டும் பணியில் வாசலில் நிற்கிறோம் அம்மா. தீயவனாம் இலங்கை வேந்தனை அளித்த அந்த அறத்தின் நாயகன் மனதிற்கு இனியான் ராமபிரானை பாட வேண்டாமா? நான் உன்னை எழுப்புவதை அனைத்து இல்லத்தாரும் பார்க்கிறார்கள். எழுந்து வா என்கிறாள் ஆண்டாள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.